எல்லாத்தையும் சுத்தமாக விளக்கி இது பண்ணியாச்சு. இது வந்து ஒரு மண் இதில் வந்து ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு நல்லா மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் வச்சா ரொம்ப நல்லது, மகாலட்சுமி வீட்டுக்கு வர்றதா ஒரு ஐதீகம். சரி, நான் வந்து ரொம்ப நிறைய விஷயம் ஃபாலோ பண்ண மாட்டேன். இந்த விஷயம் எனக்கு ஏதோ ஃபாலோ பண்ணணும் போல் தோணுச்சு. சரி, அதனால் புதுசாக அந்த மண் இது இருந்தது, அதில் வந்து நல்லா மஞ்சளை பூசிட்டு குங்குமம் வச்சுட்டு இந்த காயின் இருந்தது, லக்ஷ்மி போட்ட காயின், மகாலட்சுமி போட்ட காயின், அதை வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னாங்க. சரி செய்வோமேனு அம்மன் சிலையெல்லாம் தனித்தனியாக எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். சூப்பராக அம்மன், வராகி, மூகாம்பிகை, கருமாரியம்மன், லக்ஷ்மி எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரையும் எடுத்து அழகாக அடுக்கி பூஜையை செஞ்சாச்சு. அவ்வளோதான். கண்ணாடி ஒரு தட்டு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம், கயிறு, மஞ்சக்கிழங்கு, கண்ணாடி வளையல் இதெல்லாம் வச்சு நல்லா சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு தான் கோயிலுக்கு போகணும். இந்த மாதிரி செய்யும்போது கடவுள் நம்பிக்கை அது ஓகே, ஆனால் இதெல்லாம் செய்யும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இது மனசே சாமி கும்பிடும்போது எனக்கு வந்து ஒரு ஃபீல் வரும், மனசு வந்து ரொம்ப லேசான மாதிரி, எதுனாலும் பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி, ரொம்ப சாமின்னு ஓடுற மாதிரி இருக்காது. ஆனாலும் எனக்கு அதுவும் சாமியில் எல்லாரை விடனா அம்மன் ரொம்ப பிடிக்கும். மூகாம்பிகை என்னோட ரொம்ப ஃபேவரட். அடுத்தது எல்லா அம்மனுமே எனக்கு பிடிக்கும். முருகரும் கும்பிடுவோம் தான். சரின்னு சாமி தரிசனம் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாமே படமெல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த வேலையெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. இப்போ தீபாவளி காட்டிடலாம். எனக்கு வந்து மாதத்துலேயே வந்து ரொம்ப பிடிச்ச மாதம் மார்கழியும் ஆடியும் தான். ஏன்னா சாமி கும்பிடுவோம் இல்லையா அதிகமாக. அப்புறம் லாஸ்ட் இயர் கோயிலில் கொடுத்த கண்ணாடி வளையல் நிறையா வச்சுருந்தேன். அதில் இந்த மாதிரி ஷேடு எடுத்து 2 கையிலையும் போட்டுக்கிட்டேன்.